ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வெளியில் என்ன இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் இருக்கும்போது வந்து டைம் 4:45. இப்போ வந்து 5:15 டைம் காமிக்கிறேன். 5:15க்குலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பெருக்கி கோலம்லாம் போட்டுட்டு வீடு பெருக்கி துடைச்சிட்டு விளக்கும் ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றிட்டு உள்ளேயும் பார்த்திங்கன்னா பூஜை வேலைலாம் நான் முடிச்சிட்டேன். ஆல்ரெடி முடிச்சுட்டு தான் வந்து நான் வீடியோஸே உங்களுக்கு காமிக்கிறேன். என்னடா அது எப்போவுமே வந்து வீடியோஸ் காமிக்கும்போது எப்படா இவங்க பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அமைதியாக சாமி வந்து நிம்மதியாக நம்ம என்ன வேண்டுதல் இருக்கோ இல்லை நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்றத நன்றி சொல்கிறதுக்காவது வந்து காலையில் உட்காந்து நம்ம வந்து சாமிக்கு ரிலாக்ஸாக கும்பிட்டுட்டு அப்புறம் தான் வந்து நான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு அடுத்து சமையல் வேலை தான் நான் பார்க்க போகிறேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜையில் வந்து இவரும் கலந்துக்கிட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எப்பவுமே வந்து டயர்டாக இருக்குது, என்னால் எந்திரிக்க முடியல அப்படி சொல்லுவார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வந்து மார்னிங் எனக்கு கூட சீக்கிரமாக எழுந்து அவரும் இன்றைக்கி வந்து பூஜையில் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சமையல் என்ன டிஃபன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாப்பாவுக்கு வந்து பல்லு வலிக்குதான், அதை தான் சொல்லிகிட்டே இருக்கா, சாப்பிட முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு. காலைல டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் சட்னியும் தான். அதுக்கப்புறம் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு, அது அரைக்கீரை வந்து பருப்புலாம் போடாமல் புளி மட்டும் போட்டு பார்த்திங்கன்னா கடைஞ்சிருக்கேன். அதுக்கு சைடிஷ் தொட்டுக்க பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நான் அப்படியே எதுவுமே மசாலா மட்டும் போட்டுட்டு வேறு எதுவும் வெங்காயம் தக்காளி எதுவுமே போடல, ஃப்ரை மட்டும் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அது கீரைக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையானது என்ன வேணுமோ, ஏன்னா சிப்ஸ் ஐட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுடா பல்லு வலிக்கு அப்படின்னு சொன்னதால் சரி நான் ஃப்ரூட்ஸே எடுத்துகிட்டு போகிறேன், சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டேன் எப்படி இருக்குன்னு அது குத்துட்டு இல்லைண்ணா அவ்வளோ குத்துரு. ஆரஞ்சு உரிச்சிட்டியா போட்டியா? இது போதுமா ஆரஞ்சு? ஒரு வாரம் ஃபுல்லா போட்டுக்கிறேன். சரி, எந்த காலா இப்படி திருப்பி மாற்றி போடு. போடு போடு. பை பை. Bye. Bye bye. பார்த்தீங்கன்னா மார்னிங் அவர் கொண்டு போய் விட்டுட்டாரு. திரும்ப ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் போய் கூப்பிட்டு வந்தேன். பாப்பா வச்சு பெரிய பாப்பாவுடைய மூஞ்சி பார்த்துருப்பீங்க. காலையிலே அந்த ஃப்ரூட் சாப்பிட சொன்னதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிப்ஸ் எப்படி சாப்பிட்டுட்ருக்கா பாருங்கள். ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி ஐட்டம் தான் பிடிக்கும். இதே சின்ன பாப்பா கையில் என்ன இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு. இவளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து இந்த மாதிரி கார ஐட்டம் தான் பிடிக்கும். எப்பவுமே வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம பாப்பாங்க வயிற்றில் இருக்கும்போது என்ன சாப்பிட்றோமோ அதுதான் பிடிக்கும்னு. நான் பெரிய பாப்பா இருக்கும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறைய சாப்பிட்டேன், சிப்ஸு கார ஐட்டம்லாம். இதே சின்ன பாப்பாவுக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டேன். அதனால தான் ஒரு வேளை மேபி அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு பார்த்தீங்கன்னா நான் டியூஷன் கொண்டு போய் ஈவினிங் விட்டுட்டு நைட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணிகிட்ருக்கேன் நான். அதுக்குள்ளே வந்து பாட்டியும் பேத்தியும் பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க. இவ வந்து பாப்பாவுக்கு வந்து ஏதோ வெறுப்பேற்றினான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகேடா வாடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வெளியே காமிச்சிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டிஃபன் சாப்பிட்றதெல்லாம் வீடியோஸ் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டு தூங்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.